இந்த வருஷம் இல்லை, இது 3 வருஷத்துக்கு முதலே அரிப்பு எடுத்தது. அரிப்புக்கு பிறகு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். இது செய்தது வர வர இடிஞ்சதால ஒரு 55 போட்டுகளுக்கு மேலே. இப்போ இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள்லாம் எதிர்நோக்கி இருக்கணும். கடையில எல்லாம் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீதியில் கட்டுகள் போட்டு அனன்வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய காணொலியில் என்னத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டப்போறோம்னு சொன்னால், இந்த சூறாவளியும் கனமழையும் இடம்பெற்றிருந்தது. அந்த இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு கரையோரத்துல இருக்கிற மக்களும் கரையோர பிரதேசமும் எப்படி பாதிப்புக்குள்ளாக இருக்குது, அந்த பாதிப்புகளுக்கு என்னென்ன தீர்வு மக்கள் கேட்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னுக்கு அனன்வியூக்கு நீங்கள் புதுசா இருந்தால் அனன்வியூக்கு ஒரு சப்போர்ட் தர மூலமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். ஏன்னு சொன்னா நாங்கள் போடுற வீடியோல இருந்து உங்களுக்கு வரணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அப்படியே வாங்க வீடியோ பார்ப்போம். இன்னுமே அந்த கடலோட சீற்றம் குறையலை பாருங்க. எப்படி கடல் கரையை தொட்டுட்டு போகுது பாருங்க. நார்மலாக வளமே எப்படித்தான் இருக்குது. இப்போ இந்த சூறாவளிக்கு பிறகு கொஞ்சம் கடுமையாக தான் கடல் வார அளவு கூடவே இருக்குது. இந்த கட்டை தொட்டுட்டு போகுது. வழக்கு கடையிலாம் தூக்கி வச்சிருக்காங்க. சரியான பாதிப்பு இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் தான் எதிர்நோக்கி கடையில எல்லாம் கட்டப்பட்டு பாதிப்படைந்த வள்ளங்கள்லாம் செய்து இந்த ஒருத்தவங்க வல்லம் அப்படியே பாருங்க. கடையில இன்னும் அந்த வெள்ளத்தின் அதாவது புயலின் சீக்கிரமும் குறையல. அதால இன்றைய வள்ளங்கள் போட்டு அப்படியே மேலாக எடுத்து தொழிலுக்கு மறைச்சிருந்தவ இப்போ ஒன்று போட்டு போகிறது. கடற்பொருள் மட்டும் பாதிக்கப்படல, போக்குவரத்து பாதைகளும் சரியா குறைஞ்சு இந்த வெள்ளம் அரிச்சு போயிருக்கு. அதையும் நாம் காட்டுறோம் இந்த வீடியோல. இப்போ இந்த யாழ்ப்பாணம் பொன்னாலை வீதி, அதாவது 750 அந்த ரோட்ல பயணிக்கிற மக்களும் அவதானமாவாங்க. அந்த உடைஞ்சிருக்கிற இடத்துக்கெல்லாம் திருப்பி கல்லெல்லாம் போட்டு நிறைவேறிக்கணும். அந்த சம்பந்தம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். தொழிற்சி அப்படி வாங்க. உடைஞ்சிருக்கிற ரோட்ல திருத்தவரை நடக்கும். வீதி திருத்தவரை போட்டு தந்தையில இந்த மாதிரியால வந்து போற மக்கள் அவதானமா வந்து போகணும். வீட்டுக்கெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்கீங்க. ஒன்றும் செய்யலாது. கடையில ஃபுல்லா தண்ணி வெள்ளம் சொன்னா ஹோட்டல்லாம் ரோட்ல அவை தங்க வீடுகளுக்கு என்ன வச்சிருக்கீங்க. இந்த சேதமடைந்த வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் இதை புனரமைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த இடங்களில் எங்களோட கடல் தொழில் அமைச்சர் பார்த்தவர். அதுக்கு பிறகு வீதி அபிவிருத்தி அதிகார சபை உதவியோடு இந்த கல்லுகள் எல்லாம் போட்டு நிரவி புனரமைக்கிற பணியில் தான் தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படி இருந்தாலும் தொடர்ந்து என்ன நடக்கும் என்று தெரியல. குறிப்பாக சொல்லப்போனா இது இந்த திக்கம் சந்தியிலிருந்து தொழிகண்டிக்கு வர இடத்துல இந்த பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. கூடுதலாக இந்த பருப்புகளிலிருந்து பல்லடத்துல வர ரோட்ல எல்லா இடத்துலையுமே இப்படியான பிரச்சனை இருக்குது. ஆனால் இருந்தாலும் சப்போர்ட்டை சர்ச்சுக்கு முன்னாலையும் மற்றது இந்த சிக்கன் சந்தியிலிருந்து தொழிகண்டிக்கு வர இடையில தான் நிறைய பாரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கு. பாரிய அளவில் இந்த கரையோரம் இந்த
மீன்பிடியில் ஈடுபட்ட மக்கள் அந்த புயலாலே வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டு நல்ல பங்கு தின்னுட்டு இந்த போட்டு எல்லாத்தையும் தொழில் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை. இந்த கடல் கொந்தளிக்கிற அளவும் கடல் சீற்றமும் இன்னும் குறையல. அதனால இன்னும் 1-2 போட் போயிருக்குது. பாரிய அளவிலான மீனவர்கள் எல்லாரும் தன்னுடைய போட்டுகள் எடுத்து மேலதான் ஏற்றி வச்சிருக்காங்க. கடல்ல பெருசா போட்டுகள் எதுவுமே இல்லை. இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கரையோர பிரதேசங்கள் தான் எல்லாம் பாறை விழுந்து எல்லா போட்டுமே வீட்டுகளுக்கு வாசல் போட்டு வச்சிருக்கேன். இது இந்த சக்கோட்டை சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற இடம். இது ஃபுல்லா நிரவி இருக்கணும். அந்த கல்லுகளை போட்டு இது ஃபுல்லா நிரவி சைட்ல அந்த பாதுகாப்பா பேரிகேட் வச்சிருக்கணும். இது சக்கோட்டை கோயிலுக்கு முன்னுக்கு இருக்குது. சக்கோட்டை கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற இடம். இதுவும் 751 பயண பாதையில் தான் இருக்குது. பருப்புற பொன்னால வீதியில் தான் இதுவும் சக்கோட்டை கோயிலுக்கு முன்னால. இருந்தாலும் பெரிய அளவுல இந்த கடல் சீற்றமே முறையில் கடல் கொந்தளிச்சு கொண்டுதான் இருக்குது. இருக்கிறத விட பழமையானதை விட கொஞ்சம் கூட்டமாக தான் கொந்தளிக்குது. இந்த இடத்துல இந்த கிழங்கு பள்ளம் ஏற்பட்டது. கடல்ல அரிச்சு கொண்டு போயிருக்குது இந்த வீதி ஓரங்கள். இது பாத்தீங்கன்னா இந்த மெலடிஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு முன்பக்கம் தான் பருத்துத்துற ஹாபர் கிட்டதான் இந்த கிடங்கு ஏற்பட்டிருக்கு. இதுவும் எல்லாம் கல்லெல்லாம் போட்டு மூடிட்டினம். இருந்தாலும் இனி ஏற்படுற புயல் மழைக்கு தாக்கு பிடிக்குமான்றதான் தெரியல. அப்படின்னு பேரிகேட் எல்லாம் வச்சிருக்கணும். இந்த இடம் பருத்துத்துறை கொட்டடி கடற்கரைதான். சகல போட்டுமே மேலே தான் இழுத்து வச்சிருக்குது. கடலில் பெருசாக இன்னும் இறங்கல. 1-2 போட்டுகள் இறக்கினம் போல் இருக்குது. பாருங்கள், எல்லாம் இந்த கொட்டடி சந்தைக்கு பக்கத்தில் அப்படியே அடுக்கி வச்சிருக்கணும். ஒரு போட் இறக்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கணும். அந்த போட் இறக்கி தொழிலுக்கு போப்பேன். தொழில் எப்படியோ பாதிக்கப்பட்டுத்தானே இருக்குது. தொடர்ச்சியாக அப்படி இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுத்தானே இருக்கும். அதால் கொஞ்சம் சீற்றம் குறைஞ்சதுக்கு பிறகு தொழிலுக்கு ஈடுபடுறதுக்கு ஆயத்தமாகினோம் மீனவர்கள் எல்லாரும். இந்த இடம் பருத்துத்துறை முனைன்ற பகுதி. பாருங்கள், அந்த முனை பகுதியிலையும் இன்னும் எல்லா இடமே பெரும்பாலுமா போட் எல்லாத்தையும் மேலே தான் இழுத்தே வச்சிருக்கணும். இதுவரைக்கும் அந்த புயல்ன்ற சீற்றம் குறையாதால் மீனவர்கள் தொழிலுக்கு போகாமல் இருக்கணும். இனித்தான் எல்லாம் காலநிலையை பார்த்து தொழிலுக்கு செல்றதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கணும். இந்த இடத்துலையும் மீனவர்கள் தங்களுடைய தொழிலுக்கு பாவிக்கிற போட் வலைகள் எல்லாத்தையுமே மேலே தூக்கி வச்சிருக்கணும். என்னென்னு சொன்னால், கூடுதலாக இந்த கரையோரத்தில் அதாவது மீன்பிடிய நம்பி வாழ்கிற மக்கள் அதிகம் பாதிப்படைஞ்சிருக்கணும். பாருங்கள், எல்லாத்தையுமே தூக்கி மேலே தான் வச்சிருக்கணும். இதுவரைக்கும் தொழிலுக்கு போகவே இல்லை. நினைக்காதீங்க, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, வேறு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இன்றைக்கு இந்த மீனவர் குடும்பங்களுடையும் கரையோர பிரதேசம் தான் நான் காட்டுறேன். இன்னும் ஒரு காணொலியில் விவசாய நிலங்களையும் நான் காட்டுவேன். இது அவர்கள் அந்த தங்களுடைய பொருட்களை கொண்டு வச்சு எடுத்து செல்கிற தொழிலுக்கு வாடி என்று சொல்லினோம். பாருங்கள், வாடி எல்லாமே இந்த மழையால் எல்லாம் முடைஞ்சு பழுதாகி போயிருக்கு. இந்த தொழிலுக்கு கொண்டு போகிற உபகரணங்கள் தான் பாருங்கள் எப்படி எல்லாத்தையுமே கொண்டு மேலே வச்சிருக்கணும்.
அங்கால ஒரே ஒரு போட் இறக்கப்படுது. இந்த ஆடியன்ஸ் இதெல்லாம் இந்த தங்களுடைய கடத்தல் உபகரணங்களை பொருட்களை வச்சிருக்கிற இடங்கள் எல்லாமே இந்த வெள்ளத்தால் அழிவடைஞ்சு முழு கடத்தல் கொண்ட ஒரு உபகரணங்கள். தும்பலவிளக்கு கோட் இந்த வருஷம் இல்லை, இது 3 வருஷத்துக்கு முதலே அரிப்பு எடுத்தது. அரிப்புக்கு பிறகு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். இது செய்த வரையில வர இடிஞ்சு இதால ஒரு 55 போட்டுகளுக்கு மேல தொழிலாளிகள் இருக்கணும். எல்லா தொழிலாளிகளும் எவ்வளவு காலமா சொல்லி கொண்டிருக்க யாருமே கவனிக்கல. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயின மொழிய எந்தவித நடவடிக்கையும் எடுத்த இது இல்லை. இதோட 3 வருஷம் முடிஞ்சுது. ஓ, இங்க வர இல்லை. அவர் நாங்க சங்கம் அறிவிக்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை, அவருடைய வர இல்லை. ஆனால் 2 கட்சி வந்து பார்த்துட்டு போயினோம். ஏடிக்காக வச்சுக்கிறாங்க, எஃப்ஐக்காக வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வந்தோன்றிருக்கு பாருங்க. இதால பாதிப்பு ஏற்படுது. இப்ப என்ன பிரச்சனை இதுக்குள்ள ஓ, அந்த புயலோட கொட்டுமென்று சொல்லி நம்ம இது எவ்வளவு காலமா சொன்னது. சின்ன வேலையும் கிடையாது, கொஞ்சம் நிதி கூடத்தான் வேணும். என்ன செய்ய அதெல்லாம் பார்த்து வந்து அரிப்பு ஏற்படுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை இருக்கு எங்களுடைய இதுல. யாராவது வந்து இதை பார்த்து இருக்கா நிவர்த்தி செய்துட்டால் நல்லா இருக்கும். ஏனென்றால் 55 போட்டுக்கும் கூலக் வருது, லொகி வருது, ஐஸ் வாகனங்கள் வருது, டூரிஸ்ட் ஆக்கள் வரி நம்ம இதால எல்லாமே வந்து போய் நம்ம இங்க நடவடிக்கையும் எடுக்கல. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவியல்கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு உதவி எல்லாருக்குமே நாங்க பகிர்றோம். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வந்து எங்க இருக்கு தும்பல கிழக்கு கரையோ கடத்தலை கொடுக்க வச்சாங்க. தும்பல கிழக்கு கடத்தலை சங்கத்துக்கெல்லாம் இருக்கு இந்த இது. 55 போட்டுக்கு மேல நிக்குது. 55 முதலாளி மேல் கூலக் வரணும், ஐஸ் வாகனம் வரணும், டூரிஸ்ட் ஆக்கள் பீச்சுக்கு போக இடம், சன்ரைஸ் பீச் அங்கால் சைட்ல இருக்கு.